வருகிறது எனது பரப்புரிமை. சீரும் சிறப்பும் செழித்தோங்கி வாழும் கொடிகள் வாழ்களும் மன்னர் வாழ்த்துறை வழங்கினாலும் அறம்பழுவா ஆட்சியிலே நிரந்தரமாய் மக்கள் சுதந்திரம் பெற்று சோபிதமுற்று சுயநலமற்று மன்னனை கன்னட மக்கள் மதிக்க மனுநீதி தவறாமல் இந்த குறுங்கத்து தேசத்தை ஆண்டு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று எம்பெருமான் முருகப்பெருமானுடன் நான் வேண்டியதற்கு இணங்க எனக்கென்று கிடைத்த பெண்மகள் வள்ளி. அவளை காட்டுக்கு காவலுக்காக அனுப்ப வேண்டும். நகர் சோதனைக்காக சென்றிருந்தான் என் மகன் வீரத்தேவன். அவன் வரவை எதிர்பார்க்க யார் அங்கே? மகனே வீரத்தேவா! என்னடா மகனே? அப்பா, ஏனடா வழி தவறி சென்று கொண்டிருக்கிறாய்? அப்பா, நான் என்றாவது வழி தவறி சென்றிருக்கிறேனா? நீ வழி தவறும் நேரத்தில் எல்லாம் வந்து வழியை ஒழுங்காக காட்டி நல்வழிப்படுத்துவதே என் வேலையாக போய்விட்டது. அப்பா, உன் தலையிலே அடித்து சத்தியம் செய்தேன். எல்லாத்துக்கும் நான் தாண்டா மாட்டினேன் உங்களுக்கு. நகர் சோதனைக்கு சென்றாயா? சென்றேன். நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழ் பேசுகிறார்கள். நக்கலா? நக்கலை. அப்படின்றால் கிண்டலா? இல்லை. அப்புறம் உள்ளதை சொன்னேன். உள்ளதை இங்கேடா சொல்கிறாய்? வேறு என்னப்பா சொல்ல? மக்கள் தமிழ் தேசத்திலே தமிழ்நாட்டிலே தமிழ் தானடா பேசுவார்கள். இந்தியா பேசுவார்கள். இல்லையப்பா. புரியுதுல்ல? புரிகிறது. நம்மை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஏனடா இவ்வளவு மெதுவாக சொல்கிறாய்? நம்பிராஜன் ஆட்சி ஒரு ஆட்சியா? என்னடா அமையதற்கரிய ஆட்சி. உங்கள் ஆட்சியிலே குறை என்பதே இல்லை என்பதுதான் பெரிய குறை. என்னடா சொல்ல வர்ற? நான் குழப்பத்தில் இருக்கும் பொழுது பெற்ற மகனன், அதனால் குழப்பவாதியாகவே இருக்கிறான். குறை இல்லை என்பதுதானப்பா ஒரு குறை. என்னதானடா அந்த குறை? அப்பா சொல்லடா. ஒரே ஒரு குறை. மகனே வீரத்தேவா. அப்பா நம்பிராஜா. டேய், தகப்பன் பெயரை சொல்லுவதா? பேர் சொல்லத்தானடா பிள்ளை. டேய், அதற்காக வாடா போடா லவடா என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். புலவுல வந்து விட்டதப்பா. புலவுல வரும் அந்த புழுவே அடிச்சு போடுங்க. மக்கள் என்ன பேசுகிறார்கள்? அப்பா நம்பிராஜன் ஒரு ஏற்கனவே ஒரு ரத்த கொதிப்பு இருக்குடா அப்பாவுக்கு. கொஞ்சம் பதுசா. நம்பிராஜன் ஒரு காலையில ஊர்ல காசு வாங்குறதா என்ன? என்னடா ரகசியமா நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க? நம்பிராஜன் ஒரு சுயநலக்காரன். அவன் ஒரு தன்னலக்காரன். தனக்காகவே செயல்படுகிறான் என்று பேசுகிறார்கள் மக்களா? என் மக்களா? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் தினக்காவது புரிவது வழக்கம் தானே? ஆமாம். அப்படி இருக்க என்னவா குறை? அத்தனை பருவமடைந்த பெண்களும் காவலுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மகள் வள்ளியை மட்டும் வீட்டிலே வைத்துக் கொண்டானே நம்பிராஜா என்று பேசுகிறார். ஏனடா நீ தனியாக போய் ஆட்டிக் கொண்டிருக்கிறாய்? நீ அந்த பக்கம் ஆட்டிக் கொண்டிருந்தா நான் இந்த பக்கம் ஆட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆட்டின இடத்தில் நீ ஆட்டக்கூடாதடா. நீ ஆட்டியதானத்தானப்பா நான் வந்தேன். அது புரிகிறது. நான் ஆட்டுகிறேன், நீயும் ஏன் ஆட்டுகிறாய்? ஆட்டி வித்தால் ஆரொருவர் போதும் போதும். எந்த நேரத்தில் உன்னை பெற்றதற்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்திருக்கலாம். எனக்கும் இந்த தொந்தரவு இருந்திருக்காங்க. ஒரிஜினல் ஆட்டவே இல்லையே. அது முடியாது. சரியடா, நான் எதற்காக ஆட்டினேன் தெரியுமா? ஏனப்பா?
என் குழந்தையை காட்டுக்கு அனுப்பவில்லையே என்று சோகத்தில் இருந்தேனடா, சோகத்தில் இருந்தேன். நானும் அப்பா இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்று சோகத்திலே தானப்பா ஆட்டிக் கொண்டிருந்தேன். சோகத்தில் ஆட்டுற ஒரே ஆள் நீந்தான்டா. அவன் சந்தோஷத்துலதான் ஆட்டுவான், சோகத்திலையும் ஆட்டுறியா நீ? எந்த நேரத்திலும் ஆட்டுவதை நிறுத்தக்கூடாதப்பா. ஆமாம், இல்லை என்றால் நம் கூட்டத்திலே ஒதுக்கி விடுவார்கள். ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். காலை ஆட்டவில்லை என்றால் நம்மை பணம் என்று கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். எனக்காக ஒரு காரியம் செய்வாயா? உனக்கு காரியம் செய்யத்தானே நான் சங்கூதி மணிகண்டா. நாம் ஆட்டுவது பிடிக்கவில்லை என்று எவனோ ஒருவன் சங்கை வைத்து ஊதிக்கொண்டிருக்கிறான். 2 கம்புமே ஆட்டுவதற்கு தகுதி இல்லாத கம்பு என்று தெரிந்திருக்கிறார். அதனால் தான் சங்கு ஊதி கொண்டிருக்கிறான். அப்பா, அதற்கு ஒருவன் ஆமோதிப்பு செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் நம் ரசிகர்கள் தான். ஆமாம், எனக்காக என்ன செய்ய வேண்டும்? எனது மகள், எனது தங்கை வள்ளியை என்ன செய்ய வேண்டும்? நீ செய்ய வேண்டாம். நீயே செய்கிறேன்கிறாயா? அடே அபிஷ்டம், நான் அழைத்ததாக நீ அவளிடம் சொல்லி, அவள் தோழியிடம் சொல்லி, தோழி மீண்டும் வள்ளியிடம் சொல்லி, அந்த வள்ளியை இங்கு இப்பொழுது அழைத்து வா. இத்தனை பேர் சொல்லி வருவதற்குள் காலையில் 5 மணி ஆகிவிடும். நானே நேரடியாக சொல்லுகிறேன். சரி, சென்று வா. வரட்டுமா? தினத்தேவா அப்பா மூலமாக அப்பாவுக்கு மூலமா தோழியிடம், தோழி மூலமாக வள்ளியிடம், வள்ளி மூலமாக மறுபடியும் தோழியிடம். புரிந்ததடா? 4 பேரும் தேவகோட்டை செல்ல வேண்டும். எது புரிந்ததடா? அவ்வளவு பேருக்கும் மூலமா அங்கதான் ஆபரேஷன் பிரியா பண்றாங்க. கருணக்கிழங்கு துர்ராஜ் அங்கதான் முதல்ல. புரியவில்லை மகனே. அவனுக்கு மூலம் வந்த காரணத்தினால் அனைவருக்கும் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப. ஆதி மூலம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் கடைபிடிப்போம்.